வணக்கம் நண்பர்களே, நான் ஆக்னஸ் Me&Macrame சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் மெக்ரமிக்கு எந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணலாம், அதோட வெரைட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் மெக்ரமி பற்றி இன்னும் நிறைய தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். நமக்கு இங்கே யூஸ்வலாக மெக்ரமிக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கார்ட். இது ஒரு விதமான நைலான் மாதிரி, கரெக்டாக சொல்லணுன்னா சிந்தட்டிக். ஓகேவா? யூஸ்வலாக இது ஒரு பண்டலாக கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக பால் மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் கிடைக்கிது. ஸோ நீங்கள் பேக் செய்யும் போது அதுக்கெலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது காட்டன் பார்த்தோன்னா அதில் எலாஸ்டிசிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே போல் மாடர்ன் மெக்ரமியில் முக்கியமாக இந்த காட்டன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பட் காட்டன் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுலேயுமே யூஸ்வலாக ஆஃப் ஒயிட் கலர் கிடைக்கும். ஆஃப் ஒயிட் இல்லைனா ஒயிட், இந்த 2 கலர்ஸ் கிடைக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது. இந்த கார்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நான் அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்தபடியாக மெட்டாலிக் கார்டு இல்லைனா ஜரிகை மாதிரி உள்ள இந்த மெட்டீரியலும் கிடைக்குது. இது பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். மேபி நம்ம வேணும்னா வால் ஹேங்கிங்ஸில் இடையில எங்கேயாவது ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக. இல்லைனா இந்த மெட்டீரியல் மட்டுமே யூஸ் பண்ணி கர்டன் டைஸ் அந்த மாதிரியெல்லாம் மேக் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நூல் மாதிரி இருக்கிற எந்த வெரைட்டினாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணலாம், அப்புறமா சணல் நூல் யூஸ் பண்ணலாம். அதுலேயுமே சணல்லையுமே நிறைய விதம் இருக்குல்ல. சிலது குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கும். நல்ல ஹை குவாலிட்டினா கொஞ்சம் அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருட்களை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்ட் டைப்ஸ். முதல்ல சிங்கிள் ஸ்ட்ராண்டட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாக நூலை மொத்தமாக சேர்த்து ஒரே நூல் மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் சிங்கிள் ஸ்ட்ராண்டட். இது நம்ம வால் ஹேங்கிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அந்த சிலதில் ப்ரஷ் பண்ணி விட்டுருப்பாங்கல்ல, சீப் வச்சு அப்படியே புஸ்னு நிற்கிற மாதிரி, அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா ட்விஸ்டடில் பார்த்தோன்னா ஒரு 3 தனித்தனி பஞ்ச் ஆஃப் நூலை ட்விஸ்ட் பண்ணி ஒரு ரோப்பாக வச்சுருப்பாங்க. சரியா? இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும் போதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உண்டு. அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் நமக்கு நல்லா தெரியும். பட் ஸ்டில் இது ஒரு விதத்தில் அழகாக இருக்கும். இதை நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டோம்னா ஸ்மூத்தாக ஒரே மாதிரி நிற்காது. அதில் ஒரு சின்ன பெண்ட் இருக்கும். அந்த பெண்டு கூட பார்க்குறதுக்கு ஒரு விதத்தில் அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரைடட். இந்த பிரைடலில் நான் வச்சுருக்கிறது சிந்தட்டிக் மட்டும்தான் வச்சுருக்கேன். காட்டன்லேயும் இதே மாதிரி பிரைடட் வரும். நிறைய நூலை பின்னல் மாதிரி செய்து அது ஒரு உருண்டையாக இருக்கும். ஸோ நான் இதில் ஒரு கம்பி உள்ளுக்கு நுழைக்கும் போது உள்ளுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அப்போ அதை பின்னது எப்படி இருக்கும்னா ஒரு உருண்டையாக ஒரு குழல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின்னதை தான் பிரைடட் அப்படின்னு சொல்லுவோம். சிந்தட்டிக்கில் நமக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி தான் கிடைக்குது. இதே மாதிரி காட்டன்லேயும் கிடைக்கும். அடுத்தது திக்னஸ் பார்த்தோன்னா 1 mmலேருந்து 20 mm வரைக்கும் இருக்குது. ஸோ நான் அவ்வளோ பெருசு யூஸ் பண்ணதில்லை. 20 mmனா 2 centimeters. சரியா? அப்போ அவ்வளோ திக்கு. நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு ரோப்போட திக்னஸ் எவ்வளோ அப்படின்றது. இதில் பொதுவாக வால் ஹேங்கிங்க்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது 4 mm இல்லை 5 mm யூஸ் பண்ணுவாங்க. பேக்ஸுக்கு கூட ஒரு 3 இல்லைனா 4 mm வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம பெரிய சைஸ் வால் ஹேங்கிங் பண்ணணும் அப்படின்றப்போ எவ்வளோ பெரிய திக்கான கார்டு யூஸ் பண்ணுறோமோ அது நல்லது. ஏன்னா நமக்கு ஒர்க் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதே போல் பெரிய இடத்தை ஆக்குபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னோட ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வால் ஹேங்கிங்கை நான் ஃபஸ்ட்டு மெக்ரமே ஸ்டார்ட் பண்ணும்போது செய்து பார்த்தது. ஸோ என்ன பண்ணேன்னா ட்வைனை யூஸ் பண்ணி ஒரு ட்வைன்னா அது வெறும் 1 mm தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப சின்னதுன்றனால நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ளீனாக தெரியாது. அப்படின்றனால 2 கார்ட் சேர்த்து வச்சுட்டு நான் பின்னேன். அதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ரொம்ப பெரிய சைஸ் வால் ஹேங்கிங் பண்ணும்போது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால் பெரிய சைஸ் கார்டு யூஸ் பண்ணுறது நமக்கு வேலையை ஈஸியாக முடிக்கும். பார்க்குறதுக்கும் 2த்துக்கும் எஃபெக்ட் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு லேஸ் மாதிரி நம்ம செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த 1 mm ட்வைன் மாதிரி உள்ளதை வச்சு நம்ம செய்தோம்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இனி மெக்ரமியில் என்ன விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.